முதற்கட்டமா அவர் நடத்திய விக்கிரவாண்டி மாநாடு ஒட்டுமொத்த இந்திய அரசியல் பார்வையாளர்களையுமே திரும்பி பார்க்க வச்சது. இதற்கு அடுத்தபடியா மதுரையில நடந்த மாநாடும் மிக பிரம்மாண்டமான வெற்றியையும் தேடி தந்துச்சு. முன்னதா தனது அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என பெயரிட்டு தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செஞ்சாரு விஜய். தமிழ்நாடு முழுவதும் மின்னல் வேகத்துல பொறுப்பாளர்களை நியமித்த கையோடு மாமல்லபுரத்துல நிர்வாகிகள் சந்திப்பையும் நடத்தினாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரது கரூர் தேர்தல் பிரச்சாரம் துயர சம்பவமா முடிவடைந்து விட்டது. நாமக்கல்ல சாலையோர பேரணியை முடித்துவிட்டு விஜய் கரூர் வந்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணத்தை தழுவும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய இந்த நிகழ்வு அரசியலிலும் மிகப்பெரிய ஒரு கலவரத்தையே ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பாக திமுக மீது குற்றம் சாட்டப்பட்டு அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டு வருது. அது தீவிர சிபிஐ விசாரணைக்குமே உத்தரவிடப்பட்டு இருக்கு. நடந்த சம்பவம் குறித்து விஜய் மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அந்த அதிர்ச்சியில இருந்து அவரால மீளவே முடியல. இதற்கு இடையே கரூர் சூழ்நிலையை பின்னணியில் வைத்துக்கொண்டு டெல்லி பாஜக மேலிடம் அவரை கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கு. அதிமுக தரப்பிலும் கூட்டணிக்கு அழைச்சிட்டே வராங்க.